ஹாய் ஆல் இன்னைக்கு ஒரு சூப்பரான கோலா உருண்டை குழம்பு பார்க்க போகிறோம். கோலா உருண்டைனாலே மட்டன் தான் ஞாபகம் வரும் இல்லைங்களாங்க? இல்லை இது முள்ளங்கி யூஸ் பண்ணி செய்யக்கூடிய கோலா உருண்டை குழம்பு. ஒரு சின்ன அளவுக்கு தேங்காயை வந்துட்டு நல்லா ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சைடில் வந்து ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு தான் அரைக்க போகிறோம். நல்லா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் போல் சோமும், காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவும் இந்த கடலைப்பருப்பு கூடவே சேர்த்து வறுத்து அரைச்சிக்கோங்க. சைடில் முள்ளங்கி ஒரு 2 முள்ளங்கி திருகி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயையும் நல்லா திருகி எடுத்து வச்சுருக்கேங்க. சைடில் மிக்சியில் பல்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் இங்கே வறுத்து வச்சுட்ருக்கோம் இல்லைங்களாங்க கடலைப்பருப்பு, இது எல்லாமே சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்ல பவுடர் ஃபார்மேட்டில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே இந்த மிக்சியில் வந்துட்டு சைடில் எடுத்து வச்சுருக்க முள்ளங்கியும் தேங்காய் கொடியும் தேவையான லெவலுக்கு சால்ட் எல்லாமே சேர்த்து எடுத்துக்கோங்க. ப்ராசஸ் தான் கொஞ்சம் லென்த்தியே தவிர டேஸ்ட்டு சும்மா சூப்பராக தான் இருக்கும். இந்த பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சுருக்கிறத நல்லா பவுடராக நல்லா எவ்வளோ உங்களால் பவுடராக அரைக்க முடியுமோ மிக்சரில் அப்படி அரைச்சிக்கோங்க. சைடில் இன்னொரு வானலில் எண்ணெயை வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து கசகசா எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சைடில் இன்னொரு வானலில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். நல்லா குழஞ்சி வர ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கலாம். சைடில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு சோம்பெல்லாம் போட்டது, அதை வந்து இந்த முள்ளங்கி கூட வந்துட்டு போட்டுட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாங்க. பால் ஷேப்லேயோ வடை ஷேப்லேயோ அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் முள்ளங்கிலையும் தேங்காயிலையும் இருக்க தண்ணியை யூஸ் பண்ணியே பிசைய ட்ரை பண்ணுங்க. பத்தலைன்னா கொஞ்சம் போல் தண்ணி விட்டுக்கோங்க. சைடில் நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி இந்த லெவலுக்கு நல்லா குழஞ்சி வரட்டும்னு சொல்லிட்டு விடுங்க. இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்த லெவலுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இங்கே சைடில் எடுத்து வச்சுருக்க கலவையை இன்றைக்கி நான் வடை ஷேப்பில் வந்து தட்டியிருக்கேன். ரவுண்டாக வேண்டான்றதுனால நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காவை கசகசா அதெல்லாமும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வடையும் இதில் சேர்த்துட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முள்ளங்கி கோலா உருண்டை குழம்பு ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பெஷலி சாதத்தை விட இது இட்லி தோசை அதுக்கெல்லாம் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.